ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பத்மினி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆனால் டேஸ்டியான ரெசிபி தாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, தக்காளி தொக்கு. இதை பிடிக்காத ஆளே இருக்க மாட்டாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு என்னென்ன தேவைன்னா, 8 தக்காளி பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாய் 3, புளி ஒரு எலுமிச்சை கைப்பிடி அளவு, வெள்ளைப்பூடு 7-8 பற்களை துண்டு போட்டு வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நல்லெண்ணெய் 50 மில்லி, கருவேப்பிலை, கடுகு 2 ஸ்பூன், வெந்தயப்பொடி 1 தேக்கரண்டி, பெருங்காயப்பொடி அரை தேக்கரண்டி, சர்க்கரை 1 ஸ்பூன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாணலியில் எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டுக்கோங்க. தொக்குக்கு எண்ணெய் நிறையா விட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எப்போவுமே தொக்கு இந்த மாதிரி பண்ணுறதுனா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும். இதில் நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் எண்ணெய் சூடாகினதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணுறேன். கூடவே நான் வச்சுருக்க புளியையும் ஆட் பண்ணுறேன். தக்காளியும் புளியும் அந்த எண்ணெயில் வதங்குற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்படியே வதக்குறதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தக்காளி அந்த எண்ணெயோட வதங்க ஆரம்பிக்குது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. தொக்குக்கு எப்போவுமே உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும். உப்பு ஆட் பண்ணுறதுனால தக்காளியும் அந்த எண்ணெயோட நல்லா கரைஞ்சிடும். உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா எண்ணெயோடு வதங்கிடுச்சு. இப்போது இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுறலாம். ஆற விட்டதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துடலாம் நல்லா. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை நான் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிடுறேன். அரைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து நம்ம தொக்கு தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அதே வாணலியில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கும் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகாயும் நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம நச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பூண்டையும் இதில் ஆட் பண்ணிடலாம். பூண்டு தக்காளி தொக்குக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்குங்க. நீங்கள் எவ்வளோ பூண்டு போட்டாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா நான் பூண்டு ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா ஒரு தடவை வதக்கிக்கோங்க. எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் புளி ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன். காரத்திற்கேற்ப நீங்கள் எவ்வளோ மிளகாய் பொடினாலும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தய பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தய பொடி எப்படின்னா, வெந்தயத்தை லைட்டாக வறுத்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் மேலே வரும். எண்ணெய் மேலே வந்தால் தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இதை நீங்கள் தயிர் சாதத்துக்கோ இட்லிக்கோ எதுக்குனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. 1 மாதம்னாலும் கெடாது. பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கடைசியாக வெல்லம் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா மிதந்து மேலே வந்துடுச்சு. ஒரு டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெசிபி ரெடிங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.
தேங்க்யூ.